தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு சட்டப்படி நியாயமா கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்டு போராடுறாங்க 15 நாளா. அவங்கள நேத்து நைட்டு ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறை அவங்கள கைது பண்ணி அந்த போராட்டத்தை கலைச்சிருக்கு. அவங்களோட கோரிக்கை ஒன்றுமே இல்லைங்க. ப்ரைவேட்டைஸ் பண்ணாதீங்க, அந்த 2 ஜோன்களையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணாதீங்க, கவர்மெண்ட்டே எங்களுக்கு வேலை கொடுங்க. அவங்க பணி நிரந்தரம் கூட கேட்கல, எங்களை தினக்கூலிகளாக கூட வச்சுருங்க, ஆனால் கவர்மெண்ட்டே எங்களை இந்த வேலையை அசைன் பண்ணுங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. உங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட சட்டப்படியான கவர்மெண்ட்டோட கடமை. ஏன்னா 480 நாட்களுக்கு மேலே ஒரு தொழிலாளர் எந்த நிறுவனத்தில் கான்ட்ராக்ட் லேபராக வேலை செஞ்சாலும் அவங்களோட பணியை நிரந்தரம் பண்ணணுங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம். இவங்கெல்லாம் கடந்த 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா இந்த தூய்மை தொழிலாளர்களாக இங்கே பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பணியை நிரந்தரம் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டோட சட்டப்படியான கடமை. அதுக்கு நிறைய பட்ஜெட் ஆகும், நிறைய டைம் ஆகும், நிறைய செலவாகும், அது இதுன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னாலும் அதை இவங்க ஏற்றுக்கிட்டு சரி நீங்கள் அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க, பட் ஆனால் இப்போதைக்கு இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரே கோரிக்கை தான். ஆனால் அந்த சின்ன விஷயத்தை கூட, அந்த சிம்பிளான கோரிக்கையை கூட ஏற்றுக்க முடியாத அந்த ஈகோ இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சியை. தயவு செஞ்சு திராவிட மாடல்னு சொல்லி திராவிடங்கிற தத்துவத்தை கேவலப்படுத்தாதீங்க. இங்கே மக்கள் தங்களோட கூலிக்காகவும் தங்களோட பணி நிரந்தரத்துக்காகவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அந்த பக்கம் சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் கூலி படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று சொல்கிறேன், அப்பட்டமான ரூலிங் கிளாஸாக கார்ப்பரேட் கைக்கூலிகளாக செயல்பட்டுக்கிட்டு நாங்கள் சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம், என்னோட பேர் ஸ்டாலின், நான் ஒரு கம்யூனிஸ்ட்டு, என்னோட பேர்லேயே பாதி, என்னோட உயிரில் பாதி கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான டயலாக்லாம் பேசாதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த 2 ஜோனில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஜோன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அதிமுக ஆட்சியிலேயே ப்ரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. மற்ற ஜோன்ஸில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த ப்ரைவேட்டைசேஷனால் ஏற்படுற பாதிப்புகளை ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அது நடக்கும். அப்போ உங்களால் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது.